ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி டயர்ட் ஆயிட்டியா? ட்ரூத் என்ன தெரியுமா? நீ எந்த அளவுக்கு சேஸ் பண்ணி போறியோ, அந்த அளவுக்கு உன்னுடைய வேல்யூ அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் சொல்லப் போற 7 விஷயத்த உன்னுடைய லைஃப்ல நீ சரியா ஃபாலோ பண்ண அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க உங்கள தேடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத பத்தி தெளிவா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுமையா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லைஃப கொஞ்சம் பிஸியா வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரீட்ல 2 கடை இருக்கு. ஒரு கடையில ரொம்ப தரமான பொருள் குடுத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கிரவுட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இன்னொரு கடையில பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நார்மலான தரத்தோட தான் பொருள் இருக்கும். பட் அந்த இடத்துல நெறைய கிரவுட் இருக்கும். நாம அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போனோம் அப்படின்னா, கிரவுட் எங்க இருக்கோ அங்க தான் போய் பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் பிஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிப்போம். நல்லா இருக்குன்னு நம்ப ஆரம்பிப்போம். இதே மாரி தான். உங்கள நீங்க பிஸியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க மேல ஒரு கியூரியாசிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்கள பத்தி அதிகமா திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. பிஸியா வச்சுக்கிறது எப்படியெல்லாம் வச்சுக்கலாம்? ஒரு ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணி அத நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருக்கலாம். எதையும் இல்லாம அவங்க கிட்ட இருந்து ஒரு கால் வருது, மெசேஜ் வருது அப்படின்னா, டக்குன்னு உடனே ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. ஸோ ஒரு 5 மினிட்ஸோ, ஒரு 10 மினிட்ஸோ பிட்வீன் கேப் நீங்க குடுத்து அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். இந்த மாரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா அந்த பிட்வீன் கேப்ல உங்கள பத்தி வந்து திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்கள பத்தி அதிகமா திங்க் பண்ணும்போது, உங்க மேல ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே உங்கள நீங்க பிஸியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ரொம்ப பிரியாரிட்டியா தெரிய ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் வந்து காட்டிக்காம ரொம்ப சிம்பிளா கேட்கும்போதும், அவங்க பேசணும்னு நினைக்கும் போதும் எல்லா இடத்துலயுமே ரொம்ப ஈஸியா வந்து கிடைக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஸ்ட்ராங்கான லவ் மாரி தெரிய ஆரம்பிக்கலாம். பட் போக போக நீங்க சிம்பிளா தானே கிடைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி இக்னோர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க ரொம்ப வேல்யூவா தெரியணும் அப்படின்னா, உங்க லைஃப்ப ரொம்ப ஸ்ட்ராங்காவும், ரொம்ப பிஸியாவும் வச்சுக்கோங்க. அவங்க உங்கள தேடுவாங்க. செகண்ட் பாயிண்ட், ஓவர் டெக்ஸ்ட், ஓவர் கால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது லவ் வந்து செட் ஆகுன உடனே, அந்த பெண்ணுக்கு தன்னை பிடிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, குட் மார்னிங், குட் நைட், அதாவது குட் ஆஃப்டர்நூன் இந்த மாரி நெறைய மெசேஜ் அப்படிங்கிறது ஃபார்வர்டா பண்ணிக்கிட்டே இருப்போம். இல்லன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியா? தூங்குனியா? அப்படிங்கிற மாரி அடிக்கடி அப்படிங்கிறது கால் அப்படிங்கிறது போய்க்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ஸ்டார்ட்டிங்ல என் மேல ரொம்ப கேரிங்கா இருக்காங்க. இந்த அளவுக்கு என்ன யாரும் லவ் பண்ணதே கிடையாது. ரொம்ப அன்பு காட்டுறாங்க அப்படிங்கிற மாரி தான் கண்டிப்பா தோண ஆரம்பிக்கும். ஆனா நாட்கள் போக போக என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க எப்பவுமே ரொம்ப ஈஸியாவே கிடைச்சுக்கிட்டே இருக்கீங்க. கேட்கும்போது, நினைக்கும்போது கால் வருது, மெசேஜ் வருது. கொஞ்சம் சிம்பிளா தெரியறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறமா நீங்க குடுத்த அந்த கேரிங்கும், நீங்க குடுத்த அந்த அளவுக்கு அதிகமான லவ்வும் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இதனால தான் நெறைய ரிலேஷன்ஷிப்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்ட்டிங்ல மிகப்பெரிய ஒரு பாண்ட் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போக போக ஆட்டோமேட்டிக்கா அது கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னா, ஓவர் கேரிங்கா பார்த்துக்க ஆரம்பிக்கிறது. எல்லா நேரத்துலயும் வந்து டெக்ஸ்ட், எல்லா நேரத்துலயும் காலு, எங்க இருக்க? என்ன பண்ற? அப்படிங்கிற மாரி ஓவரா குளோஸ்டா இருக்கும்போது சில நேரத்துல அது வந்து போர் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாரி மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் பண்றது உங்க லவ்வ குடுக்கக் கூடாதுன்னு கிடையாது. உங்க வேல்யூவ வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணி காட்டுறதுக்காக. எல்லாத்தையும் நீங்க சரியா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா, நிச்சயமா நீங்க யார தேடி போறீங்களோ, அவங்க உங்கள தேடி வருவாங்க. இதெல்லாம் நீங்க கன்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள தேடுறவங்க நாளைக்கு உங்கள இக்னோர் பண்ணுவாங்க. சரியா புரிஞ்சுக்கோங்க. 3 பாயிண்ட், இது உங்கள இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவா வந்து காட்ட ஆரம்பிக்கும். அதாவது கிளியரான ஒரு கோல் இருக்கணும். நானும் ஏதோ ஒண்ணு பண்றேன், ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு ஒர்க் தான் போறீங்க அப்படின்னா, அத நீங்க பெர்ஃபெக்ட்டா பண்ண ஆரம்பிக்கணும். இல்ல ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, அதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு என்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணுமோ, அத நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்கள நீங்க க்ரூமிங் பண்ணும்போது, உங்கள நீங்க வேல்யூவா காட்டும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சனா மாற ஆரம்பிப்பீங்க. எப்பவுமே பெண்கள் வந்து நீங்க அழகா இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காகலாம் உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற தாட்டையும் தாண்டி, நீங்க எப்படி உங்க மேல ஒரு வேல்யூ கிரியேட் பண்ணியிருக்கீங்க? எப்படி நீங்க லைஃப்ப வந்து சர்வே பண்ண போறீங்க? எப்படி வந்து ஃபேமிலிய ரன் பண்ணுவீங்க? இந்த மாரி விஷயத்த பொதுவாவே நெறைய வந்து நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க கிளியரான ஒரு கோல் செட் பண்ணி அத நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கோலுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க அவங்களுக்கு பிடிச்ச பெர்சனா மாறதுக்கு நெறைய சான்சஸும் இருக்கு. அதே மாதிரி நீங்க அவங்கள தேடி போகணும்னு கிடையாது. உங்கள அவங்க தேடுவாங்க. ஸோ உங்களுடைய கோலும், உங்களுடைய வேவும் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க உங்க வழிய தேடி வர்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும்? உங்களுடைய கோல்ல சரியா ஃபோக்கஸ் பண்ணணும். 4த் பாயிண்ட், அவங்க கிட்ட நீங்க அப்ரூவல் அப்படிங்கிறது கேட்கவே கூடாது. அதாவது இத நான் பண்ணட்டுமா? இத நான் செய்யட்டுமா? அப்படிங்கிற மாரி கேட்கறது ஒரு நல்ல கனெக்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணும். ஸோ அவங்களுக்கு நீங்க ரெஸ்பெக்ட் குடுக்குற மாரி இருக்கும். ஆனா நான் சொல்ற அப்ரூவல் அப்படிங்கிறது, இந்த ட்ரெஸ் போட்டா நான் நல்லா இருக்கனா? இந்த கிளாஸ் யூஸ் பண்ணா நான் பார்க்கறதுக்கு அழகா இருக்கனா? அப்படிங்கிற மாரி உங்களுடைய பியூட்டிய பத்தியோ, உங்களுடைய குரூமிங்க பத்தியோ அவங்க கிட்ட நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள என்ன தாட் கிரியேட் ஆகும் அப்படின்னா, இவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நான் ஓகேன்னு சொன்னா கொஞ்சம் ஹேப்பியா ஃபீல் பண்றாங்க. நான் இல்லன்னு சொன்னா கொஞ்சம் டவுனா ஃபீல் பண்றாங்க. அவங்களுடைய ஹேப்பிய வந்து நான் தான் டிசைட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த மாரி கிரியேட் ஆகும்போது அவங்களுக்கு முன்னாடி நீங்க 0வா மாறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி விஷயங்கள அவங்க கிட்ட கேட்கக்கூடாது. நீங்களே உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாரி பண்ணும்போது நீங்க அவங்கள விட கொஞ்சம் வேல்யூவா தெரியலாம். ஸோ எந்த இடத்துல ஒப்பீனியன் கேட்கணும், எந்த இடத்துல கேட்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. எல்லா இடத்துலயுமே நீங்க அவங்க கிட்ட ஒப்பீனியன் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்களுடைய அப்ரூவல் கேட்டு தான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா,
நீங்கள் டவுனாக தெரிய ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களை அவங்க தேட மாட்டாங்க. ஸோ நீங்கள் சிங்கிளாக நிற்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்களை அவங்க தேடணும் அப்படின்னா உங்களுடைய குரோமிங், உங்களுடைய பியூட்டி, உங்களுடைய ஸ்மார்ட் தனத்தில் அப்ரூவல் கேட்காதீங்க. அதை நீங்களே டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரிவிங்க அவங்களுக்கு. 5th பாயிண்ட், கொஞ்சம் ஹியூமர் சென்ஸ் இருக்கணும். எப்பவுமே நான் ஹீரோ தான், கொஞ்சம் மாஸாக தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராக காட்டிக்காம கொஞ்சம் ஹியூமர் சென்ஸை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது அவங்கள ஈர்க்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ரஜினி சாரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பக்காவே ஆக்டிங் பண்ணுவார், அதே மாதிரி காமெடியும் பண்ணுவார். இதுவே விஜய் அண்ணாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதே ரோல் மாடல் தான் பண்ணுவாங்க. நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க, காமெடியும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் சிவகார்த்திகேயனும். இவங்களுக்கு இருக்கிற பெண்களுடைய ரசிகர் கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அதாவது அந்த ஹியூமர் சென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அவங்கள ஈர்க்கிறதுக்கும் அவங்கள பிடிக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ உங்களுடைய பார்ட்னர்கிட்டயோ நீங்கள் பேசும்போது எப்போவுமே நான் ஹீரோ தான், எப்பவுமே ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் காட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அவங்கள சிரிக்க வைக்கிற மாதிரி, கொஞ்சம் அவங்கள ஆச்சரியப்படுற மாதிரி, கொஞ்சம் அவங்கள யோசிக்க வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி சில ஹியூமர் சென்ஸ் பண்ணியான சில மூமெண்ட் எல்லாம் பண்ணும்போது நிஜமாக உங்களை அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பார்ட்னர் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எப்போவுமே ரொம்ப ஸ்வீட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் எப்படி தேகட்டுமோ அதே மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளவும் கொஞ்சம் ஹியூமர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள தேடுறீங்களோ இல்லையோ அவங்க தேடுவாங்க அப்படிங்கிறது தான் ட்ரூ. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 6th பாயிண்ட், சோசியல் ப்ரூஃப். இது உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டும். ஆனால் அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு கப்பிள்ஸ் ரொம்ப ஜாலியாக அழகாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து உள்ள வந்து ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகின உடனே மோஸ்ட்லி பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. ரொம்ப தனிமையாக இருக்கிற மாதிரி, ரொம்ப க்ரை பண்ணுற மாதிரி, அந்த லவ் ஃபெயிலியர் ஆகின மாதிரி ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க அப்படின்னா அவங்க மட்டும் தனிமையாக இருக்கிற மாதிரி ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ஷோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வேல்யூ அப்படிங்கிறது டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சோசியல் ப்ரூஃப் காட்டாமல் நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஃபன் பண்ணுற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக வந்து லைஃப்பை என்ஜாய் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரியெல்லாம் உங்களை நீங்கள் சோசியல் ப்ரூஃப் வந்து ஷோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்காத சில விஷயத்த வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மைண்டில் ஒரு ட்ரிக்கர் அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன் இதெல்லாம் பண்ணல இவங்க, ஏன் ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, ஒருவேளை நம்மளை பிடிக்காம போயிடுச்சோ, இல்லை இன்னொரு பர்சனோட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்னல் அப்படிங்கிறது உள்ள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படி தான் உங்களை தேட வைக்கணுமே தவிர நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கிற மாதிரியும் ரொம்ப வந்து லோவாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் உங்களுடைய சோசியல் ப்ரூஃபை எப்பவும் ஷோ பண்ணவே கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மிஸ்டேக்கை தான் நிறைய ஆண்கள் பண்ணுறாங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை தேடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். லாஸ்ட் ஒன் ரொம்ப முக்கியமானது, எக்ஸ்ட்ரா டேலண்ட். உங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு 50%. இன்னும் 50% பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட் அப்படிங்கிறது பிடிக்கும். ரெண்டும் சேர்ந்து உங்களை ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து காட்ட ஆரம்பிக்கும். எக்ஸ்ட்ரா டேலண்ட் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா சாங் பாடக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை நல்லா டான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை கவிதை எழுதக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே கூட நோட் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜில் ஆடுற பசங்களை வந்து நிறைய பெண்கள் வந்து பிடிக்க ஆரம்பிப்பாங்க. அதே இடத்துல எங்கேயோ ஒருத்தர் வந்து ஸ்டோரி எழுத ஆரம்பிக்கிறான் அப்படின்னா அவங்க பின்னாடி நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிப்பாங்க. எப்போவுமே நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனை விட எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கிற ஒரு பர்சன் மேலே ஒரு நல்ல கியூரியாசிட்டி அப்படிங்கிறது கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ சரியான சிந்தனை இருக்கிற ஒரு பர்சனை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா பாதியை வந்து ட்ராப் பண்ணாமல் அது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக பெண்களுக்கு உங்களை பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எக்ஸ்ட்ரா டேலண்ட்டும் உங்களுடைய ஸ்மார்ட் தனமும் ஒன்றா சேர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஐயா வந்து தெரிய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி ஐயா தெரியும் போது நீங்கள் அவங்கள தேடி போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களை தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி டயர்டாகி கீழே உட்காரும்போது இந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருந்தா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். இதில் நம்ம யூஸ் பண்ண அந்த 7 விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் சரியான இடத்துல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்களுடைய வேல்யூ இங்கே இருந்திருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வேல்யூ இங்கே மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வேல்யூ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான், ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தான் ரெஸ்பெக்ட்டும் கிடைக்கும், லவ்வும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களை எப்படி க்ரோ பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே, லவ் பண்ணுறாங்கன்னு தெரியுது, நம்மக்கிட்ட பேசுகிறாங்கன்னு தெரியுது, அது எப்படி ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் லவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான லவ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்காக நான் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு கான்செப்டை ரொம்ப டீப்பாக பேசலாம்.